Hi students, welcome to PV Digital Classroom. Today in this class we are going to see a new supplementary reader. The topic name is The Farmer and His Daughter. So in this class we are going to see a supplementary lesson. For that lesson they have given you the glossary. So in this class for supplementary they have given you the glossary. First we can see the glossary, then we can go to the supplementary reader. ஃபஸ்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்னா கிவ் அ ஷேர். ஸோ ஈக்குவலாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெஸ்பான்சிபிலிட்டினா பவர். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு உங்களுக்கு பெட்டராக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு பெரியவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே அக்காவும் தங்கச்சியும் இல்லை தம்பியும் இருக்காங்க அப்படின்னா மம்மி என்ன சொல்லுவாங்க, தம்பி பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களா, அதுதான். அடுத்தது மில்லட்னா அ சீரியல் க்ரோன் இன் வார்ம் கண்ட்ரி. ஸோ நம்மள இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டான கண்ட்ரின்னு சொல்கிறோமா, ஸோ அந்த மாதிரி ஹாட்டான கண்ட்ரியில் விளையக்கூடிய மில்லட்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சீரியல்ஸை தான் வந்து மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேட் அப்படின்னா ஹோலினா புனிதமான. ஹார்வெஸ்ட்னா ஈல்டு அப்படின்னா இப்போ நிலத்தில் விளைவிக்கிறத நம்ம அறுவடை செய்கிறோம் இல்லையா, அதுதான் ஹார்வெஸ்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. வைஸ்லி அப்படின்னா கிளவலினா புத்திசாலித்தனமான. ஸோ இதுதான் வந்து இந்த லெசனுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரி லெசனை பார்க்கலாமா, பாருங்கள். The farmer and his daughters. First read பண்ணிடலாம். In a village of Manipuram there lived a wealthy farmer. He had 4 daughters. All his daughters were married and living their life happily. The daughter was getting old. The farmer was getting old. He wanted to distribute his wealth to his daughters, but he wanted to know what responsibility he could give to each of his daughters. He called all his daughters and gave each of them a bag of millet. He asked them to use the grains in the best way possible and then come back to him ஆஃப்டர் 1 year. ஸோ இந்த ஃபார்மர் எங்கே வசிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா மணிப்புரம்ன்ற வில்லேஜில் இருக்கார். இவர் நல்ல ஒரு வெல்த்தியான ஃபார்மர்னால் நல்லா கொஞ்சம் வசதியான ஃபார்மர், சரிங்களா. இவருக்கு வந்து 4 குழந்தைங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க 4 பேருமே மேரேஜ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மருக்கு என்ன ஆகிடுச்சு, வயசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருனா, இவர்கிட்ட இருக்க சொத்து பத்தெல்லாம் அவங்களுடைய பெண் குழந்தைகள் 4 பேத்துக்கும் ஈக்குவலாக பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பை கொடுக்குறது அப்படின்றது அவருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, இவங்க 4 டாட்டர்ஸையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாருனா ஒரு பேக் ஆஃப் மில்லட் தானிய வகைகளை கொடுத்து, இதை வந்து நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்திட்டு 1 வருஷம் கழித்து வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஸோ என்ன ஆகுது, 1 வருஷமும் ஆயிடுது. ஆஃப்டர் 1 year came back to their father's house. The farmer welcomed all of them. 1 வருஷம் கழித்து எல்லா டாட்டரும் என்ன பண்ணுறாங்க, அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பா வீட்டுக்கு போகிறாரு. அவர் விவசாயம் எல்லாத்தையும் வந்து அன்பாக பண்ணையோடு வர வைக்கிறாரு. யூஸ்வலாக எல்லார் வீட்லையும் என்ன நடக்கும், பெரியவங்கலேருந்து தான் சின்னவங்களை கேட்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த ஃபார்மரும் ஃபஸ்ட்டு அவங்க பெரிய பொண்ணை கூப்பிட்டு நான் கொடுத்த தானிய வகைகளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பாருங்கள், அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணலாமா. First he called the elder daughter and asked about what she had done with the grains given to her. She replied, "Father, I feed those grains to flock of birds that I saw on the way back to home." ஸோ அதுக்கு அந்த பொண்ணை என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பா நான் போகிற வழியில் நிறைய பேர்ட்ஸை பார்த்தேன். பாருங்கள், இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸை பார்த்தேன், அந்த பேர்ட்ஸுக்கு என்ன பண்ணேன், அந்த தானிய வகைகள் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் த ஃபாதர் கால் த செகண்ட் டாட்டர் அண்ட் ஆஸ்ட் the same. She replied, "Father, I thought those grains were scared, so I mixed those grains with other grains kept for community food service." ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், 2வது டாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா கொடுத்த தானிய வகைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டில் இருக்கும் இல்லையா வேறு தானிய வகைகள் அதோடு சேர்த்து வந்து போட்டுறாங்க. அது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்தது ரொம்ப புனிதமானதுன்னு நினச்சேன், அது வந்து புனிதமான விஷயத்துக்கு பயன்படணும். இப்போ கோயிலெல்லாம் விசேஷம் வந்ததுன்னா நம்ம வீட்டில் இருந்து எடுத்து சமைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி புனிதமான விஷயங்களுக்கு அது பயன்படணுன்றதுனால என் வீட்டில் இருக்க எல்லா தானியத்தோடையும் வந்து என்ன பண்ணேன், அதை போட்டு கலந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி 2வது பொண்ணு சொல்கிறாங்க. அடுத்தது ஆஃப்டர் திஸ் த தேர்ட் டாட்டர் கேம். 3வது பொண்ணும் வந்துடுறாங்க. த ஃபார்மர் ஆஸ்ட் ஹர் அபவுட் த கிரெயின்ஸ். ஷீ செட், "ஃபாதர், ஐ டோன்ட் ஹாவ் தோஸ் கிரெயின்ஸ் வித் மீ நவ். ஐ நீட்
2 bullocks and men to get the grains. Father was confused and asked her, "Why do you need bullocks and men to bring grains here?" The daughter smiled and replied, "I sowed those grains and now it has grown as a crops. So I need a bullock and men to harvest and bring back the grains." Father was happy to know that she used the grains wisely. Father found her apt and gave her the responsibility of the fields. He distributed his other wealth equally among the 2 daughters. ஸோ அப்போ மூணாவது பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த தானியத்தை நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய விளைநிலத்தில் போட்டுட்டேன். பார்த்திங்களா, தெரியுதா, அவங்களோட விளைநிலத்தில் கொண்டு போய் போட்டுட்டாங்களா. இப்போ அது என்ன ஆகிடுச்சு, பயிராக மாறிடுச்சான். ஸோ அதை அறுவடை செய்கிறதுக்கு ஆட்களும் அதை இங்கே கொண்டு வரத்துக்கு மாட்டு வண்டியும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதை கேட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்பா அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவரோட நிலத்தெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு மீதி சம்பாரித்து வச்ச பணத்தெல்லாம் மிச்சம் இருக்க 2 டாட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சம்பாரித்து வைக்கிற பணமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், அவங்களோட பேர் புகழாக இருக்கட்டும், என்ன பண்ணணும், அதை நம்ம இன்னொரு டபுள் மடங்காக ரெட்டிப்பாக ஆக்கணுமே தவிர அவங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அவங்க நம்மளுக்காக எதை விட்டு வச்சுட்டு போனாலும் அதை என்ன பண்ணணும், நம்ம ஆதரவாக அன்பாக அதை வந்து எப்படி வந்து மேலும் மேலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அப்படின்றது தான் இந்த லெசன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி எதை ஒப்படைச்சிட்டு போனாலும் என்ன பண்ணணும், நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கிறது இல்லாமல் அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்த்தோம், த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ன்ற சப்ளிமெண்ட்ரி ரீடரை பார்த்தோம். ஸோ அதோட கதை என்ன, ஒரு ஃபார்மர் மணிப்புரம்ன்ற வில்லேஜில் இருக்கார். அவருக்கு 4 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள கல்யாணமாகி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவருக்கு வயசாகுது அப்படின்றதுனால அவருடைய சொத்து பணமெல்லாம் அந்த 4 டாட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க டாட்டர்ஸை வர சொல்கிறாரு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஆஃப் மில்லட் கொடுத்து அதை நீங்கள் எப்படி நல்ல வகையில் பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க டாட்டர்ஸும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ டாட்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த பேக் ஆஃப் மில்லட்ஸை எல்லாம் ஃபுல்லாக பேர்ட்ஸுக்கு போட்டுடுறாங்க. 2வது டாட்டர் வந்து அதை அவங்க அப்பா கொடுத்தது புனிதமாக நினச்சி அவங்க வீட்டில் இருக்க இன்னும் தானியங்களோடு கொஞ்சம் கொஞ்சம் போய் கலந்துடுறாங்க. ஸோ 3வது டாட்டர் தான் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு போய் அவங்களோட விளைநிலத்தில் விளைவிச்சு அதை வந்து திருப்பி வேறு பயிராக்கி டபுளாக கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகி அவரோட விளைநிலத்தை வந்து 3வது மகளுக்கும் மிச்சம் இருக்க பணத்தெல்லாம் வந்து அவங்களோட இன்னும் 2 மகளுக்கும் சரி சமமாக பிரித்து கொடுத்துட்றாரு. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த லெசன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.